రాముడరాము ఏమిడరాము ఎందుకోసమే దేవికిడరాము சோழீஸ்வரா சோழீஸ்வரா மனுஷங்கால பிடிக்காதே அது அநாகரிகம். அடடடடடா என்ன பண்பாடு என்ன பண்பாடு. நீங்க திருட்டு மொழி முடிச்சாலும் பெரிய தீர்க்க தரசிங்க. நீங்க சொன்ன மாதிரியே மாப்பிள்ளை கிடைச்சிட்டாரு, வந்து பாக்குறீங்களா? அதுக்குத்தானே வந்திருக்காங்க. ராமுடராமு ஏமிடராமு ఎందుకోసమే దేవికిడరాము దేనికోసమే దేవికిడరాము. இவர்தான். என்ன ஒரு கையால கும்பிடுறாரு? அவருக்கு ஒரு கை நெட்ட, இன்னொரு கை குட்டை. ஒரு கண் சைடு அடிக்க, இன்னொரு கண் சைட் அடிக்க. அவர் என் தங்கச்சியை பார்த்தாருன்னா என் பொண்டாட்டிய பார்த்த மாதிரியே இருக்கும். கொடுத்து வச்சவன் ஒரே கல்ல ரெண்டு மாவடுக்கா. மாவடுக்கா என்ன? ஒரே கல்ல ரெண்டு மாங்கா என்ன? அவரை பத்தி சொல்லுங்க. அது மட்டுமா, இவர் உரசி பார்த்தா தங்கம், சிரிச்சா சிங்கம். பாத்தீங்களா? இவர்கிட்ட இருக்கிற சிறப்பு அம்சமே இந்த சிரிப்பு ஒண்ணுதான். ஜகமெல்லாம் பாதாள கரண்டி போட்டு தோன்னா கூட இந்த மாதிரி பவுசுள்ள மாப்பிள்ள கிடைக்க மாட்டான். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் டிகிரி காப்பி கொண்டு வரேன். தம்பி, உன்னை நினைச்சாலே எனக்கு கண்ணீர் வருதப்பா. ஏன் சாமி? தேக்கு கட்டியா இருக்கிறவன் உடம்பு சீக்கிரத்துல தீக்கிரையாக போகுது. என்ன சாமி, என்ன சாமி சொல்றீங்க? இந்த தையல் இருக்காலே அவளுக்கு செவ்வாய் தோஷம். அப்படின்னா அவளை கட்டிக்கிறவன் அடுத்த நாளே. அதனாலதான் நீ பிச்சைக்காரன் தெரிஞ்சும் உனக்கு பொண்ணு கொடுக்கறான். ரொம்ப நன்றி சாமி, நான் தப்பிச்சேன். உங்களை என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் சாமி. அம்மா தாயே, அம்மா தாயே. அப்பா, இப்ப நான் தப்பிச்சேன். சோழீஸ்வரா, என்ன காப்பாத்திட்டா. கருப்பட்டி வரா. மாப்பிளைக்கு உங்களுக்கு டிகிரி காப்பி போட்டு கொண்டாந்துருக்கேன், இந்தாங்க சாப்பிடுங்க. எங்க மாப்பிளைய காணா? ஓடிட்டான். எங்க? பிச்சை எடுக்க. ஏன்? உன் தங்கச்சியை கட்டுறதை விட பிச்சை எடுக்கிறத மேல ஓடிட்டான். என்னையா சொல்ற? யோ, உன் தங்கச்சிக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொன்னையா ஓடிட்டாயா? என்னது செவ்வாய் தோஷமா? ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? இதுக்கு பரிகாரமே இல்லையா? பரிகாரம் இருக்குது. நாளை காலை 8 மணிக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய போறோம். யாக குண்டத்திலே இந்த பொண்ணுக்காகவே பிறந்த மாப்பிள்ளை திடீர் விஜயம் செய்வார். ஆகையினாலே நாளை சாமியார் ரூம் உள்ள போன உடனே இந்த பொண்ணை மனக்கோலத்தில் அலங்கரிச்சு பின்னாலேயே அனுப்புங்கள். எல்லாம் நல்லபடியாக நடந்துடும். சோழீஸ்வரா, சோழீஸ்வரா, சோழீஸ்வரா. முடிச்சிட்ட ஈஸ்வரா. பொண்ணு வேற மனக்குளத்துல இருக்கு. ஆமா, இந்த சோழீஸ்வர சாமி வாரம்னு சொல்லிச்சு இன்னும் காணமே. அவசரப்படாதீங்க, வந்துருவாரு. கோசமே திவிக்கிடராமோ கோசமே திவிக்கிடராமோ. பொண்ணு ரெடியா? சாமி, பொண்ணு மனக்குளத்துல இருக்கு, சீக்கிரம் யாகத்தை வளங்க. हम तुम जे के कमरे में बंद है, कदम मुड़गो. புட்டிடுறா, சீக்கிரம் புட்டுரு. அப்பா, பத்தியா, பாலு பழம் பூ எல்லாம் உனக்காகத்தான். எவ்வளவு சாமர்த்தியமா கொண்டு வந்த தெரியுமா? போங்க, நீங்க என்னமோ சாந்தி பண்ணுவீங்கன்னு பார்த்தா சாந்தி முகூர்த்தத்தையே முடிச்சிருவீங்க போல இருக்கு. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டியே. உங்க அண்ணன் உள்ள மூக்க நீட்டுறதுக்குள்ள பாலடி குடிக்கிற. எனக்கு பால் குடிச்சு பழக்கம் இல்ல. சரி, பழத்தையாவது நீ முழுசா சாப்பிடணும். நீங்க பாதி, நான் பாதி. இப்போ திராட்சைப்பழம் 2 பேரும் ஒரே நேரத்துல. என்ன யாகம் வளர்க்கணும்னு போனாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, சத்தத்தையே காணா.
ஒருவேளை மௌன யாகம் நடத்துறாங்களோ? இருக்கும் ஜனவரியா பாப்பாவா? போங்க, இவ்வளவுதானா? இன்னும் நிறைய இருக்கு. இது என்ன யாகம் புதுசா இருக்கு? அதாங்க. யாரா அவன் கரடி பூந்தா மாதிரி? ஐயோ மாமா மாமா. மாப்பிள இதோட நிறுத்திக்கங்க, மத்ததெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். மச்சான் சும்மா டமாஸ் பாட்டிக்கிட்டு இருந்தோம் மச்சான். மச்சானே சொல்லுங்க, நீங்க என் தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அப்படிங்கறதுக்காக தான் நான் டெஸ்ட் பண்ணேன். நீங்க பிச்சைக்காரனா வந்தது, சோசியனா வந்தது எல்லாம் எனக்கு தெரியும். என் நண்பனைத்தான் பிச்சைக்காரனா நடிக்க சொன்னேன். எப்பா சிரிப்பு சிங்காரம், இங்க வாப்பா. இவன் தான். அடுத்த வெள்ளிக்கிழமை உங்க 2 பேருக்கும் கல்யாணம். அதுக்கப்புறம் இந்த யாகத்தை. மச்சான் உங்க மூளையே மூளை. உங்க மூளைய அமெரிக்கால கொண்டு போய் வைக்கலாம். சிவபெருமான் மாதிரி ஒரு சத்திய சோதனையே பண்ணிட்டீங்களே, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சோழீஸ்வரா, சோழீஸ்வரா, சோழீஸ்வரா. இல்ல